ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க வரும். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாள் வீடியோ போடல. ஏன்னா என்னோட லேப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. புது சிபியூ இப்போ தான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஆக்சுவலாக ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையில் டாப்லேருந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் லைட்டாக கொடுக்குது மார்க்கெட். இதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அதுலேருந்து அது கிட்ட வரைக்கும் போகிற மாதிரி போயிட்டு அங்கே இந்த மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ கமிங் டு வீக்லி டைம் ஃப்ரேம், வீக்லியில் ஒரு லோவர் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போது இங்கேருந்து ஒரு ஹை கொடுத்துட்டு தென் இப்போ ஒரு லோ ஹை கொடுத்துட்டு திரும்பி மார்க்கெட் கீழே வர மாதிரி சினாரியோ பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்பியும் நம்மளுக்கு இந்த ஜோன் உடைக்காத வரைக்கும் பெரிய லெவலில் பிரச்சனை கிடையாது. எந்த ஜோன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 24,363 இந்த ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரியாக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் புல் பேக் ஆயிருக்காங்க இருந்து. ஸோ கரெக்டாக இப்போ மார்க்கெட் திரும்பியும் அந்த லெவலை நோக்கி தான் வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இந்த ஜோனை பிரேக் ஆகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்டில்னோ இப்போ கூட நம்மளுக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த டவுன் ட்ரெண்டு ஒரு நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் வந்திருக்கே தவிர இது செல்லிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால பயமாக இருக்கும். பிகாஸ் இந்த கேப் அப் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்ததுனால அந்த கேப் ஃபில்லிங் மாதிரி வந்துட்டு இருக்க மார்க்கெட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக் வந்துட்டு நம்மளுக்கு நாளைக்கு ட்ரெயினிங் செஷன் இருக்குது. ஸோ நாலுலேருந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்சல் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகாமல் மார்க்கெட் இந்த ஜோனை உடச்சாதான், அதாவது 24,660 உடச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு 24,360 தான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. பட் த திங் இஸ் மார்க்கெட் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிபனாசிலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 68% ரீட்ரேஸ்மெண்ட்டாக நின்றுட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு இந்த இடத்துல புல் பேக் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஏதாவது அப்டேட் நாளைக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி லுக்கிங் குட். ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் மந்த்லி ஹைக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் அகைன் திரும்பி கீழே வந்ததுன்னா மேபி நம்மளுக்கு இந்த ஜோன்ஸை ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இந்த 53,840 லெவலில் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது வரைக்கும் தான் மார்க்கெட் வந்துட்டும் இருக்குது. ஸோ ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அண்ட் லோ டு ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அது 38% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஸோ இந்த லெவலில் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் மார்க்கெட் பெரிய லெவலில் செல் ஆஃப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வேண்டாம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்போனா 53,000 கீழே மார்க்கெட் போய் க்ளோஸ் வச்சு சஸ்டைனபிளாக மார்க்கெட் கீழே ட்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பெரிய லெவலில் டவுன் சைடில் ஃபாலோ ஆகும். பட் அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் சேஃப் ஜோனில் இருக்குது. இந்த ரேலி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ரேலி நம்மளுக்கு வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ இது மாதிரி மேலே வேகமாக ஏறினாலும் இது மாதிரி பொறுமையாக ப்ரீத் பண்ணி கீழே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் திரும்பி மார்க்கெட் ஃபுல் பேக் ஆகும். ஸோ அந்த ஒரு டைமுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும் மார்க்கெட். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பேனிக் ஆகாமல் இருக்கிறதே பெட்டர். ஓவரால் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸை தான் நம்மளுக்கு நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பெரிய லெவலில் பேனிக் ஆகாமல் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதோ நம்ம அது அப்கமிங் டேஸில் நம்ம ரெகுலராக நான் வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இனிமேல் வீடியோ ரெகுலராக டே பை டே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டினியூட்டியாக நான் வந்து யூடியூபே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ட்ரை பண்ணுறேன்ல கண்டிப்பாக போடுவேன். ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ நான்